பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராசை யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற ஞான வேள்வியாக விளங்குகின்ற திருமந்திர தொடர் சொற்பொழிவு இன்றைய தினம் திருமூலர் பெருமான் அருளி செய்த திருமந்திரத்தினுடைய 2ஆம் தந்திரத்திலே சர்வ சிருஷ்டி என்கிற பகுதியினை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இன்றைய தினம் அடியார் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்வான செய்தி. இங்கே கூடியிருக்கிறவர்களெல்லாம் தவம் நிறைந்த சீலர்கள். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இறைவனுடைய திருநாமத்தையும் இறைவனுடைய திருப்புகழையும் கேட்பதற்கு முன்னை பிறவியிலே தவம் செய்திருந்தால் மட்டுமே அவ்வாறு வாய்ப்பு கூடும், சிந்தை எவ்வாறு செயல்படும். அதிலும் எல்லா கடவுளருக்கும் மூலக்கடவுளாகவும் முதற்கடவுளாகவும் எல்லா கடவுளருடைய காரணக் கடவுளாகவும் விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய பரத்துவத்தை நம்முடைய திருமூல சக்கரவர்த்தி அருளி செய்தவாறு மிக நுட்பமாக அருளி செய்த நூல் எங்கும் இல்லை. சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய 14 சாத்திரங்களினுடைய சாரமும் திருமந்திரத்திலே உண்டு. அப்படிப்பட்ட திருமூலர் அருளி செய்த திருமந்திரம் தமிழிலே நமக்கு கிடைத்த மிக அரிய ஒரு பண்டாரம். பண்டாரம்னா பொக்கிஷம்னு அர்த்தம். மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று மணிவாசகர் சொல்லுவார். பண்டாரம்னா பொக்கிஷம்னு பேர். இந்த அருளை பொக்கிஷமாக வைத்திருக்கிறதுனால ஆதீனங்களை பண்டாரச் சன்னதி என்று சொல்லுவார்கள். பண்டாரம்னா அருளை அவர்கள் பொக்கிஷமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த மூலபண்டாரம் என்று சொல்லக்கூடிய மூலவராக விளங்கக்கூடிய சிவமூர்த்தத்தை முன்னை பிறவிகளிலே வழிபட்டதனுடைய தொடர்ச்சியாக இந்த பிறவியிலேயும் அவன்தான் முழுமுதற் பொருள் என்று அவனாலேயே அடையாளம் காட்டப்பட்டு அவனுக்கு ஆட்பட்டு இங்கே கூடியிருக்கிறார்கள். எனவே நாம இங்கே வர முயற்சித்தாலும் கூட, அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்கள் நமக்கு சொன்னாலும் கூட, அது நமக்கு உன்னை தவம் இல்லாமல் கூடாது. சொல்லுவது வேறு. எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். சான்றோர்கள் பல செய்திகளை சொல்லுகிறார்கள். சொல்லப்பட்டு தெரிய விஷயங்கள் நமக்கு எத்தனையோ, பிறர் சொல்ல மற்றவர் சொல்ல நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிகின்றன. ஆனால் சொல்லுகிறவர்கள் சான்றோர் என்று சொன்னால், அதை சொல்லப்படுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் அது சென்று சேரும்னு சொல்ல முடியாது. யாருக்கு சேருகிறதுன்னு சொன்னால், மிக பக்குவமுடையவர்களுக்கே அது சேருகிறது. அதனாலே சொல்லுவது வேறு, உணர்த்துவது வேறு. சொல்லுகிறவர்கள் சான்றோர் எனப்படுவர், உணர்த்துகிறவர் குரு என்று சொல்லப்படுவார். சான்றோர்களுக்கும் குறவர்களுக்கும் அதாவது வேறுபடும். குறவர்னா என்ன அர்த்தம்? குருமார்னு அர்த்தம். சான்றோருக்கும் குருவுக்கும் என்ன வேறுபாடுனா, சான்றோர் சொல்லுவார், குரு உணர்த்துவார். சொல்லுவதினாலே தெரிந்து கொள்வது நாலெட்ஜ், உணர்த்துவதனாலே உணர்ந்து கொள்வது விஸ்டம். சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாமே ஞானமாக மலர்ந்து விடாது. அதனால தான் நமச்சிவாயம் சிவாயனம்னு நாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் எல்லாம் கேட்டு. ஆனால் குருவும் அதைத்தான் சொல்கிறாரு நமக்கு உபதேசமாக. குரு மட்டும் வேற என்ன சொல்லிடுறாரு? அவரும் அதைத்தானே சொல்கிறார். ஆனால் மற்றவர்கள் சொல்லியதை அவர் உணர்த்துவார். எனவே
சொல்லப்படுகிற விஷயம் காட்டும் உபகாரம், உணர்த்தப்படுகிற விஷயம் காணும் உபகாரம். இறைவன் உணர்த்தினாலே அன்றி நமக்கு உணர வராது. அப்படி இறைவன் குருவாக வந்து உணர்த்துகிறான். அதனால தான் நமக்கு அந்த இரண்டு நிலைகளாக அதை வைத்தார்கள். எத்தனையோ பேர் சொல்லுவார்கள், குரு வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது பட்டினத்தாருக்கு மருதவாணன் குருவாக இருந்தார். எத்தனையோ பேர் எத்தனையோ செய்திகளை சொன்னாங்க. மருதவாணன் ஒன்று மட்டும் எழுதினார், காதற்ற ஊசியும் வராது. அது உபதேசம். ஏன் அதுக்கு முன்னாடி தெரியாதா? அப்போதான் உணர்த்தப்பட்டது. எனவே நமக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள் உணர்த்தப்படுகிற விஷயங்களாக மாறுகிற பொழுது எத்தனையோ நாட்கள் சூரியனுடைய கிரணங்கள் பாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த காந்தக்கல்லை சுற்றி இருக்கிற அந்த பஞ்சு இருக்கிறதே, அது இந்த பஞ்சு தனியாக இருக்கிற பொழுது எத்தனையோ காலம் அந்த சூரிய கிரணம் அதன் மேல் படுகிற பொழுது அது ஒன்று ஆகதில்லை. இன்னும் சொல்ல போனால் இருளிலே கிடக்கிற ஆன்மாவுக்கு ஆணவ மலமானது பஞ்சு போல சுத்தி கிடக்கிறது. இந்த கல்லானது தன்னை சுற்றி இருக்கிற பஞ்சை நீக்கிக் கொள்வதற்கோ எரித்துக் கொள்வதற்கோ அதனால வலிமை இல்லாமல் இருக்கிறது. சூரியகாந்த கல்லை சுற்றி பஞ்சு இருக்கிறது. கல் பஞ்சை நீக்கிக் கொள்வதற்குள்ள அருகதையோ உரிமையோ அல்லது ஒரு சாமர்த்தியமோ சதுரோ இல்லாமல் அது தவிக்கிறது, தன்னை சுற்றி இருக்கிற அந்த பஞ்சு. ஆனால் சூரியனுடைய உதயம் நிகழ்ந்த பிறகு, கிரணங்கள் பாய ஆரம்பித்த பிறகு, இந்த காந்தக்கல் அந்த சூரியனுடைய கிரணங்களை வாங்கி குவிக்க ஆரம்பிக்கிறது. குவித்த உடனேயே என்ன நிகழ்கிறது? அந்த கிரணங்கள் லென்ஸின் மூலமாக கொடுக்கப்படுகிற கிரணங்கள் குவிக்கப்பட்டு அது எரிக்கும் ஆற்றல் உடையதாக இருந்து, அதுவரை அந்த கல்லை சுற்றி இருந்த பஞ்சு இப்பொழுது அந்த காந்தக்கல் அந்த கிரணங்களை வாங்கி குவித்த உடனேயே அந்த பஞ்சானது எரிந்து சாம்பலாகி போய்விடுகிறது. அப்படி ஆன்மா தன்னை சுற்றி இருக்கிற அறியாமையிலே நீக்கிக் கொள்ள வழி தெரியாமல் இருக்கிற பொழுது, திருமூலர் என்று சொல்லக்கூடிய குரு தன்னுடைய திருமந்திரம் என்கிற கிரணங்களை பாய்ச்சுகிற பொழுது ஆன்மா தன்னுடைய அறியாமையை தானாக நீக்கிக் கொள்ளுகிற அதிசயம் இங்கே நிகழ்கிறது. ஆக இந்த திருமூலர் என்கிற சூரியன் பரப்புகின்ற திருமந்திர கிரணங்கள் இன்றைய தினம் நமக்கு ஒரு சிறப்பான நினைவை ஏற்படுத்துகிறது. சுவாமிகளினுடைய குரு பூசை இன்றைய தினம். இறைவனோடு இந்த மண்ணுலகிலே ஒன்றரை கலந்த நாள் இன்றைய நாள். அந்த நாளிலே நம்முடைய கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் மிக அற்புதமான இந்த பணியை, இந்த முதல் திருமந்திரத்தை அவர்கள் சீடியாக வெளியிட்டதினாலே பயனடைந்தவர்களை கணக்கே சொல்ல முடியாது. இங்கு வந்து கேட்டவர்கள் எத்தனையோ ஒரு பயன். ஆனால் இந்த அவர்கள் வெளியிட்ட சீடியை பெற்றவர்கள் அவர்கள் அடைகின்ற பலன்களை எனக்கு அவர்கள் தொலைபேசியின் மூலமாக சொல்லுகிற பொழுது எனக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்வு. என்ன அப்படின்னா, அவங்க சொல்லுகிற பொழுது இதை கேட்கிறோம், எங்களுக்கு இப்படி மாற்றோம், இவ்வளோ அருமையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது என் மனம் உடனே இருவரைத்தான் நினைத்து பார்க்கிறது. ஒருவர் நம்முடைய மணிவாசகனும் நம்முடைய மணிவாசகராக இருக்கிற அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய நம்முடைய மணிவாசக ஐயா அவர்களும், நம்முடைய புரசை திருநெறி கழகத்தை சார்ந்த சரவணன் ஐயா அவர்களும், இந்த இருவரும் தான் என்னுடைய நினைவுக்கு உடனே வருகிறார்கள். யார் எனக்கு சீடியை பற்றி பேசினாலும் அவங்க அப்படி இருக்குங்க ஐயா, இப்படி இருக்குங்க ஐயா, இவ்வளோ அருமையாக இருக்குயா, திருமந்திரத்தை பற்றி என்னென்னவோ நினச்சிட்டு இருந்தோம், அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது போல இருக்குது, அதை புரிஞ்சிக்கவே முடியாதுலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சீடியை கேட்கிற பொழுது ஒவ்வொருவரும் ஒரு பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக விளங்கக்கூடிய ஒருவர், அவர் டாக்டரேட் பட்டம் வாங்கிவிட்டார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில். அவர் சிவன் கோயில் மேலாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் இந்த திருமந்திர சீடி என்னிடம் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள்னு கேட்டு அது ஒன்று வாங்கி சென்றார். பிறகு அவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நான் சந்திக்கிறவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பாக ஒன்று இருக்குமானால் அது இந்த சீடியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி
அவர் 5 சீடிகளை என்னிடம் கேட்டு வாங்கி கொண்டு போய் அது எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கொடுத்து அவரிடம் கொடுக்கும்போதே என்ன சொல்லுவார்னா, முன்னை பிறவியில் உனக்கு ஏதாவது தவங்கவன் ஏதாவது தெரியாமல் செஞ்சுருந்தேன்னா இதை கேட்பேன், இல்லைன்னா எடுத்து வச்சிருவேன்னு சொல்லியே கொடுப்பாராம். அது அப்படியே அவர் சொல்கிறார். முன்ன பிறவியில் உனக்கு ஏதாவது தவங்கவன் இருந்து உனக்கு ஏதாவது கொஞ்சம் பெருமானுடைய அனுகிரகம் உனக்கு இருக்குன்னா இதை நீ போட்டு கேட்ப, இல்லைன்னா நான் கொடுத்தனேங்கிறதுக்காக வாங்கி அதை மூலையில் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம். அப்போ அந்த அளவுக்கு இந்த செய்திகள் போகின்றன என்று சொன்னால் அதற்கு இந்த சிடி வெளியீட்டு விழா, சிடியை வெளியிட்ட இந்த 2 அன்பர்களையும் தான் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படி நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகளும் நம்முடைய சரவண ஐயா அவங்களும் இந்த 2 பேரும் சேர்ந்து நம்ம மணிவாசக ஐயா எத்தனை இரவுகள் இந்த சிடியை வெளியிடுவதற்கு, இதை செப்பனிடுவதற்கு, இதை சரி செய்வதற்கு, இதில் அந்த நாய்ஸ் வந்து அதை எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு தொண்டாக செய்தார்கள். அது வீண் போகலை. உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த சிடி சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களிலெல்லாம் இந்த சிடியை கேட்டு அவர்கள் சந்தோஷமடைகிறார்கள் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு தொல்லையும் இருக்குது. என்ன தொல்லை? வேற ஒன்றும் இல்லை, 2 எப்போ வரும் 3 எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் 2வது தந்திரம் எப்போங்க ஐயா வரும் அப்படி என்று கேட்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு அந்த தொண்டை செய்திருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், அந்த சிடி வெளியிட்ட பொழுது அதோடு சேர்த்து அந்த முதல் தந்திரம் முழுவதும் பாடல்களை ஒரு புத்தகமாக தர வேண்டும் என்று இந்த புரசை திருநீர் கழகமும் கமலவிநாயகர் சத்சங்கமும் எண்ணினார்கள். அது இப்பொழுது கூடி அந்த புத்தகமானது நம்முடைய எம் தனமணி அவர்கள் நினைவை போற்றும் வகையில் வெளியிடப்பெற்ற இந்த திருமந்திர நூல் எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம். அத்தனை பேருக்கும் இங்கே தரப்பட இருக்கிறது. சிடி வைத்திருக்கிறவர்கள், வைக்காதவர்கள் கூட வாங்கி கொள்ளலாம். அப்படி இனிமேல் சிடி வாங்குகிறவர்களுக்கு இதையும் சேர்த்து தருவதாக ஒரு ஏற்பாடு. நீங்கள் அத்தனை பேரும் இந்த திருமந்திரத்தினாலே நல்ல பல பலன்களை அடைய வேண்டும் என்று இந்த நல்ல நாளில், திருமூலர் குருபூசை நாளில் நாமெல்லாம் சேர்ந்து திருமூலருடைய திருவடியை நினைந்து போற்றுவோம் என்று சொல்லி, இன்றைய தினம் இந்த சர்வ சிருஷ்டி என்கிற பகுதியிலே திருமூலர் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இஸ் கிவிங் எ சயின்டிஃபிக் அப்ரோச். அதாவது இந்த உலகம் எப்படி தோன்றியது, உலகம் தோன்றுவது என்பது எப்படி நிகழ்ந்திருக்க வேண்டும், அப்படி நிகழ்ந்திருக்கிற இந்த உலகமானது பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை என்று ஏன் சொல்லப்பெறுகிறது, இந்த பஞ்சபூதங்களை ஆட்கொள்ளுகிறவர்கள் ஆளுகின்றவர்கள் யார் என்றெல்லாம் செய்திகளை இந்த சர்வ சிருஷ்டி பகுதியில் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. இவ்வளவு தெளிவு வேற எந்த சமயத்துக்கும் சமய நூலுக்கும் இல்லை. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அவ்வளவு தெளிவாக எங்கிருந்து துவங்குகிறது, எப்படி போகிறது அப்படின்றத அந்த தெளிவை சொல்லுகிறார். நாம் கூட சைவ சித்தாந்தம் படிக்கிற பொழுது, சைவ சமயத்தை நாம் பின்பற்றுகிற பொழுது இந்த சார்ட்டை ஞாபகத்துக்கு இருக்கணும். இந்த சார்ட் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், எது துவக்கம் எது நிறைவு, நமக்காக உதவி செய்கிற ஒரு ஆஃபீஸ். இப்போ உதாரணமாக சொன்னால், நம்ம ஆளுகின்ற அரசு எப்படி இருக்கிறது, இந்த முதலமைச்சர் யார், கவர்னர் யார், முதலமைச்சர் கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ் யார், மினிஸ்டருக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏஸ் யார், இப்படிலாம் ஒரு சார்ட் இருக்கு இல்லையா, ஒரு அமைப்பு முறை. பாராளுமன்றம்னா ஒரு அமைப்பு முறை, சட்டமன்றம்னா ஒரு அமைப்பு முறை. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறை சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கீழே ஒரு ஆட்சி முறை, அமைப்பு முறை இருக்கிறத முதலாக இந்த சமய உலகத்திற்கே காட்டியவர் திருமூலர் ஒருவர் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு அற்புதமாக அந்த சார்ட்டை காட்டுறார். யார் மூலம், எது மூலம், அதுதான் சிவன் தான், அவனு தான் கடவுள். கடவுள் ஒருத்தர் தானே இருக்க முடியும். பல பேரை கடவுள் என்று சொல்லி மயங்கி போயிருக்கிறோம், நாம் மயங்கி தெரிகிறோம். அது கடவுள் இது கடவுள் என்றெல்லாம் சொல்லி நம்ம தெளிவாக இருந்த காலத்திலே கூட நாம் கொஞ்சம் மயங்கும்படியாக நமக்கு பல்வேறு கடவுளரை நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது நாம் வேப்ப மரத்தை கண்டு பயப்பட ஆரம்பித்தோம், அரச மரத்தை கண்டு பயப்பட ஆரம்பித்தோம், அதுக்கு கீழே ஏதோ ஒரு கல்லை வச்சு பயப்பட ஆரம்பித்தோம். இப்படியெல்லாம் வேறு வேறு கடவுளரை எல்லாம், சிறு தெய்வங்களை எல்லாம் நாம் கடவுள் என்று எண்ணி மருண்டு போய் நாம் விளங்கி கொண்டிருந்தோம். ஆனால் கடவுள்னா ஒருத்தர் தானே இருக்க முடியும். அவர் இறைவன்.
உயிர்களுக்கு உதவி செய்கிறவர், துணை நலம் புரிகின்றவர், உயிர்களை அதனுடைய துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே உயிர்களுக்கு தன்னுடைய துணையை செய்கின்றவர். நாம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எனவே அதை புரிந்து கொள்ளுகிற பொழுது அது மேலிருந்து கீழே வருகிற அந்த நிலையை நாம் ரொம்ப சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் அதில் சார்ட்டு மாறினாலும் போச்சு. வேடிக்கையாக ஒரு செய்தி அது சொல்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தர் துபாய்க்கு போனார். அவர் ஒரு கூல்ட்ரிங்க் கம்பெனியினுடைய மிகப்பெரிய சேல்ஸு. அவர் ரொம்ப நல்லா சேல்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்ணாங்க, துபாயில் போய் அரப் கண்ட்ரியில் நீ போய் நம்முடைய கூல்ட்ரிங்கை நீ வந்து அதிகமாக ப்ரமோட் பண்ணு, நிறைய சேல்ஸுக்கு இது பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த ஆள் போனவன் ரொம்ப பெரிய திறமைசாலி. ஆனால் 3 மாதத்தில் திரும்பி வந்துட்டான். அவன் ஃப்ரெண்டு கேட்டான், என்னையாது நீ அங்கே ஒரு வருஷக்கணக்காக இருந்து செய்வேன்னு பார்த்தேன். இல்லைப்பா போனது ரொம்ப ஃபெயில் ஆகிடுச்சு வந்துட்டேன். என்ன சமாச்சாரம்? இல்லை நான் போனவனே இந்த கூல்ட்ரிங்கை எங்கள் கூல்ட்ரிங்கை எப்படிப்பட்டது அப்படின்னு காட்டுறதுக்காக ப்ரமோட் பண்ணுறதுக்காக நான் போஸ்டர்லாம் அடித்தேன். அதில் ஒரு 3 போஸ்டர் அடித்தேன். முதல் போஸ்டர் வந்து ஒருத்தன் அப்படியே தளர்ச்சி விட்டு நடந்து அப்படியே களைப்பா அப்படியே குனிஞ்சு இப்படியே நடந்து போகிற மாதிரி ஒரு போஸ்டர். அடுத்த போஸ்டரில் எங்களுடைய கூல்ட்ரிங்கை வாங்கி அவன் குடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர். 3வது அதை குடித்தவன அவன் தெம்பா சிரிச்சுக்கிட்டே நடந்து போகிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு 3 போஸ்டர் தயார் பண்ணி ஊரெல்லாம் ஒட்டி விளம்பரம் பண்ணப்பா. நல்லா தானே இருக்குது, சரியாக தானே இருக்குது, நல்லா ஆகியிருக்கணுமே, நல்லா தான் ஆகியிருக்கணும். அந்த ஊரில் எல்லோரும் இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கம் படிக்கிறவங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்னா அப்போ என்னாச்சு? இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கம் படிக்கிறவங்கன்னா நல்லா நிமிர்ந்து சிரித்து போனவன் அந்த கூல்ட்ரிங்க் குடித்தவனே இப்படி ஆகிட்டான்னு அவன் படித்தான். புரியுது உங்களுக்கு? சார்ட்டை தலைகீழாக படித்தா கதை கத்திர கொள்ளும். எதை எப்படி படிக்கணும்னு ஒரு முறை இருக்கிறது. நம்முடைய மூலப்பொருள் சர்வ சிருஷ்டியை அதுக்கு தான் தனியாக போட்டு காட்டினார் சுவாமி. சர்வ சிருஷ்டினார், சிருஷ்டி சொல்லலை. இந்த 5 தொழிலுக்கும் தலைப்பு கொடுத்து செய்கிறார். சிருஷ்டி, திதி, ஒடுக்கம், மறைப்பு, அருளன்னு 5 தலைப்பில் இப்போ வரப்போகுது 2வது. அப்படி வருகிற பொழுது முதல் தலைப்பாக இருக்கக்கூடிய இந்த சர்வ சிருஷ்டியை பற்றி பேசுகிற பொழுது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறவர்னார். அப்போ எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுகிற பொழுது இந்த நிலை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ நான் வேகமாக சொல்லுகிறேன், இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மேலே இருக்கிறது அந்த பராபரன் என்று சொல்லக்கூடிய பராபரம். அது பராபர சிவனும் பராபர சக்தியும் 2 சேர்ந்து இருக்கு. அப்படியே அது கீழே இறங்கி உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற பொழுது அது கீழே இறங்கி வருகிற பொழுது ஆதிசிவம் ஆதிசக்தி ஆகிறது. அதுதான் பரசிவன் பராசக்தி. பராசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதிசக்தியிலிருந்து தோன்றுவது தான் நாதம், அப்புறம் விந்து, அதுக்கப்புறம் நாதம் வந்து தோன்றப்புறம் சிவம், அப்புறம் சக்தி. இப்போ சிவம் எங்கேருந்து வந்ததுன்னா விந்துலேருந்து வந்தது. இந்த சிவம் என்று சொல்லக்கூடியது விந்திலிருந்து வந்தது. இந்த ஆர்டரில் பார்க்கிற பொழுது இந்த சிவம் வேற, பரசிவம் வேற. அதுதான் சிவம், பரசிவம், பராபர சிவம் அப்படின்னு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு மேலே. இந்த சிவம், பரசிவம், பராபர சிவம் எல்லாமே சிவம் என்று சொல்லப்படுகிற சிவத்தினுடைய அம்சங்கள். இந்த சிவம் கீழே இருக்கிற சிவத்து, அதனால பூத்தவளே போனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே ஆதிசக்தியை பற்றி சொல்லுகிற பொழுது அபிராமிப்பட்டர் ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டாங்க. ரொம்ப பேர் போகிற இடங்களில் சில இடங்கள்லாம் கேட்குறாங்க, பூத்தவளே போனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படின்னு வருதே, சிவனுக்கு மூத்தவள்னு வருகிறதே அப்படிங்கிற பொழுது இந்த கீழே வர சிவத்துக்கு ஆதிசக்தியிலிருந்து தானே வந்தது. அதனால இந்த ஆதிசக்தியிலிருந்து வந்த காரணத்தினால இந்த சிவத்துக்கும் மூத்தவள் என்கிற பொருளிலே அது சொல்லப்பெறுகிறது. அதுதான் காரணம். அப்ப ஆதிசக்தின்னு வந்துச்சு. ஆதிசக்திக்கு கீழே இப்ப நாதம் விந்து. நாதம் விந்து என்பது தான் ஒலி உலகமும் ஒளி உலகமும். ஒலியும் ஒளியினால தான் இந்த உலகம் முழுவதும் ஆளப்பெறுகிறது. ஒலி என்பது ஆற்றல், இது செயல். அந்த ஆற்றல் அல்லது அறிவு அதுதான் ஞானம். செயல் என்பது கிரியை. அதனால தான் அந்த சக்தியை சொன்னார்கள். இதெல்லாம் வந்து 2 விதமான சக்திகள் தான் அந்த நாதம் விந்துங்கிறது. நாதம் விந்துங்கிறது 2 விதமான ஆற்றலும் செயலும். அதுக்கு கீழே அதனுடைய கீழ்நிலைகளாக சிவம் சக்தி, அதுக்கு கீழே சதாசிவர், அப்புறம் மகேஸ்வரர், உருத்திரர், அப்புறம் திருமால், அயன் என்று சொல்லக்கூடிய சுத்தமாயையில் இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் சுத்தமாயை சேர்ந்தவர்கள். நல்ல கவனமாக கேட்கணும். சுத்தமாயையில் இருக்கிற அதிகாரிகள் இவர்கள், நமக்கு சம்பந்தம் இல்லை.
நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் நேரடி சம்பந்தம் கிடையாது. பிரசிடென்ட் இந்த நாட்டை ஆளுகிறார். நம்ம எல்லாம் ஆளுகிறவர் யார்? பிரசிடென்ட்டு. ஆனால் பிரசிடென்ட்டுக்கிட்ட நேராக போய் என்னது நீ தானே ஆள்ற, ரேஷனில் சக்கரை புள்ளன்னு கேட்க முடியுமா அவர்கிட்ட போய்? நேராக நமக்கு நேரடி தொடர்பே கிடையாது. வி கேனாட் கான்டாக்ட் ஹிம். ஆனாலும் நமக்கு அவர் தானே பிரசிடென்ட்டு. இது எப்படி என்று சொன்னால், இவர்களெல்லாம் சுத்தமாயையில் இருந்து கீழே இருக்கிற அசுத்தமாயை. அந்த சுத்தமாயை என்பது, மாயை என்பது பெருமானுடைய பரிகிரக சக்தி. அந்த பரிகிரக சக்தியில் அந்த பவனங்களிலே இவர்களெல்லாம் விளங்குகிறார்கள். அந்த விளங்குகிற இவர்களை கொண்டு இந்த கீழ் உலகங்களெல்லாம் ஆட்சி செய்வதற்காக அமைத்திருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த அது கீழே இருக்கிற அந்த உலகங்களுக்கு, சுத்தமாயிலிருந்து கீழே இருக்கிற உலகம் அசுத்தமாயை. சுத்தமாயை பவனங்கள் இது. மாயை சுத்தமாயை, கீழே அசுத்தமாயை. அசுத்தமாயிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து பக்குவப்படுத்தி, நான் நேற்று அன்னைக்கு உதாரணம் சொன்னேன். அசுத்தமாயங்கிறது கோதுமை மாவு, அதில் கொஞ்சம் உப்பும் தண்ணியும் கலந்து அதை பக்குவப்படுத்தி பூரி செய்யறதுக்கு தயாராக பண்ணிடுறது. அந்த மாயையைத்தான் வித்யா தத்துவத்தில் மாயைன்னு சொல்கிறது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன்னு சொல்லுகிறோமே, அந்த மாயைங்கிறது என்னென்னா, அதுதான் உண்மையிலேயே அசுத்த மாயையில் பக்குவப்பட்ட மாயை. அதனால் எப்போவுமே மாயைன்னு சொன்னாலே அது அசுத்த மாயையாகத்தான் குறிக்கும். சுத்த மாயை அதனால தான் என்ன சொல்கிறது, சுத்த மாயை குடிலை, இந்த கீழே இருக்கிற மாயை இருக்குது அசுத்த மாயை. அசுத்த மாயையிலிருந்து எப்படின்னு சொல்கிற மாதிரிங்க, அசுத்த மாயில் ஒரு மாயை நிறைய கோதுமை மாவுலேருந்து கொஞ்சம் மாவு இப்போ பசஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் இருந்தால் பூரி செய்ய போகிறோம். இந்த மாயை இருக்கு பாருங்க. இந்த மாயையிலிருந்து முக்கியமாக தோன்றுவது கலை, காலம், நியதி, வித்தை, அராகம். வித்தைங்கிறது ஞானம், கலைங்கிறது செயல், அராகம்ங்கிறது இச்சை. இந்த மூணையும் எப்படியாவது நம்மளை வைப்ரேட் பண்ணணும். ஏன் அப்படியே கிடக்கிறான், அவன் பாட்டுக்கு படுத்து கிடக்கிறான். டே என்னடா இப்படியே இருக்கிற, நல்லா நீ நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினேன்னா நிறைய சம்பாதிக்கலாம், மற்றவங்க மாதிரி கார் வாங்கலாம், வீடு வாங்கிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்டா அப்படின்னு அவனுக்கு இச்சையை தூண்டுவது. அவன் இச்சையை தூண்டின உடனே என்ன பண்ணுவான், அதற்குரிய அறிவு செயல்பட்டு அதற்குரிய செயலில் இறங்குவான் இல்லைங்களா? அப்போ முதல்ல இச்சையை தூண்டணும், அப்புறமா அவன் அந்த இச்சையை தூண்ட பிறகு அறிவு தூண்ட பெற்று செயலில் இறங்குவான். இந்த இச்சையை தூண்டுவது தான் அராகம். அந்த அறிவு தூண்ட பெறுவது அதுதான் வித்தை. இந்த செயலில் இறங்குவது தான் கலை. இந்த மூணையும் ஆன்மாவுக்கு செஞ்சு விட்டா தான் அது செய்யும், இல்லைன்னா அது பாட்டுக்கு கிடக்கும் உள்ளுக்குள்ளேயே. இந்த மூணையும் செய்யறதுக்கு அதுக்கு ஒரு எல்லையும் காலத்தையும் வகுத்து கொடுக்கறது இல்லையா? எப்போ வேணால் செய்யலாம்னு சொல்ல முடியுமா? காலம், நியதி ரெண்டுன்னு வகுத்துறோம். இப்போ காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த அஞ்சும் சேர்ந்தது பஞ்சகஞ்சுகம்னு பேர். இந்த பஞ்சகஞ்சுகங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து இந்த ஆன்மாவுக்கு மாட்டி விட்டுருச்சு. வெறும் ஆளுக்கு இப்போ யூனிஃபார்மை போட்டவுடனே இன்ஸ்பெக்டருங்கிற மாதிரி இந்த யூனிஃபார்மை மாட்டின உடனே இந்த ஆன்மாவுக்கு புருடன்னு பேர் வந்துருச்சு. இப்போ இதுதான் புருடன். அப்போ இப்போ எத்தனை தத்துவம் வந்தது பாருங்க. அசுத்த மாயையிலிருந்து கொஞ்சம் பக்குவப்பட்ட மாயை, மாவுல இருந்து உப்பு தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு, அதுதான் மாயை. அந்த மாயை ஒன்று. அப்புறம் அதிலிருந்து பஞ்சகஞ்சுகம்னு சட்டை பண்ணது 5: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். 5 5 1 6, புருடன் 1 7 தத்துவம். இந்த 7ஐயும் அசுத்த மாயைன்னு தனியாக வச்சார். இப்போ இந்த கலைன்னு இருக்க பாருங்க, கலையிலிருந்து பிரகிருத்தின்னு என்று ஒன்று தோன்றுகிறது. இதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதுதான் நமக்கு ஆதாரம். ஏன்னா இது கூட இதில் இருக்கிறதுக்கான நம்முடைய ஆசை வந்துருச்சு, நமக்கு செயலும் வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு. ஆனால் அனுபவம் நிகழணும்னா கருவிகரணங்கள் வேணும் இல்லையா? திட்டம் போட்டாச்சு, செயல்படணும். செயல்படுறதுக்கு என்ன வேணும்? கால் வேணும், கை வேணும். உணவு உண்ணணும்னு ஆசை வந்துருச்சு, உணவு சுவைப்பதற்கு நாக்கு வேணும், செரிக்கிறதுக்கு வயிறு வேணும். இந்த மாதிரியான கருவிகரணங்கள் வரணும் இல்லையா? இந்த கருவிகரணங்களை செஞ்சு கொடுக்கறது எதில் பண்ண பார்த்தார்? அதுக்காக பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயையிலிருந்து அது தோன்ற ஆரம்பிக்கிறது. பிரகிருதி மாயைக்கு கீழே வருவது குணத்தத்துவம். 3 குணங்கள் வேணும் இதுக்கு, தாமசம், ராஜசம், சத்துவம்னு. அதுதான் மூல பிரகிருதிங்கிறது. அந்த 3 குணங்களும் சேர்ந்த சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு சித்தம்னு பேர்.
அதுக்கு கீழே ஒரு தத்துவம் புத்தின்னு, அதுக்கு கீழே அகங்காரம். அகங்காரம் மூணா பிரியும். தைசத் அகங்காரம், வைகாரி அகங்காரம், பூதாதி அகங்காரம். இதிலிருந்து திரும்ப அத்தனை தத்துவங்களையும் தோற்றுவித்து, இதில் மனம் ஞானேந்திரியம் தோணுது தைசதத்தில். வைகாரியில் என்ன தோணுது? கண்மேந்திரி 5, அதனுடைய தொழில்கள் 5: வாக்கு, கொடுத்தல், நடத்தல், இன்பம் நுகர்தல். இதெல்லாம் அதில் நடக்குது 5. பூதாதி அகங்காரத்தில் 5 பூதம், 5 தன்மாத்திரை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இத்தனையும் இவ்வளோ தத்துவம் முடிஞ்சு, இத்தனையும் முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதான். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற கருவி காரணங்கள். இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்க கருவி காரணங்களில் மொத்தம் கீழேந்து ஆரம்பித்து 24 + 7 31. இந்த 31ஐயும் ஆளுகிறவர்கள் மேலே இருக்கிற இந்த 9 பேர். எந்த 9 பேர்? எந்த 9? நாதம், விந்து, சிவம், சக்தி, சதாசிவர், உருத்திரர், மகேஸ்வரர், உருத்திரர், திருமால், பிரமன். எத்தனை ஆச்சு? 9 ஆச்சு. இந்த 9 பேரு கீழே இருக்கிற இத்தனை தத்துவங்களையும் ஆளுகிறார்கள். இந்த ஆட்சி முறை எப்படி என்பதுதான் இனிமேல் பாட்டு. யார் யார் எங்கெங்க ஆளுகிறார்கள்? இதில் யார் சார் திருமால், யார் பிரமன்? உண்மையிலே இந்த 2 பேரும் யார்? இவர் சிவனுக்கு சமானமாக சொல்கிறாங்களே, இது என்ன எப்படிங்கிற குழப்பம்தான், பெருங்குழப்பம். அதனால் அவர் மித்தவங்களை எடுத்துக்கவே இல்லை. மித்தவங்களை ஏன் எடுத்துக்கலைன்னா, உண்மையிலேயே சிவனுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவனுக்கு கீழே சதாசிவர் இருக்கார், மகேஸ்வரர் இருக்கார், அனந்த தேவர் இருக்கார், வித்யேஸ்வரர் இருக்கார், ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கார். இத்தனை பேரும் அவர் கீழே இருக்கார். இத்தனை பேரும் கடவுள் அல்லர். ஆனாலும் கூட அவங்கள சிவம்னு நினச்சா தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்கள சிவம்னு நினச்சா ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களாம் சாரூபம் பெற்றவர். அதுக்கு கீழே இருக்கவங்கள சிவம்னு நினச்சாதான் தப்பு. அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் திருமாலும் பிரமனும். யார் இந்த திருமால், யார் இந்த பிரமன்னு சொல்லுகிறார். இப்ப திருமாலை வழிபடுகிற வைணவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுவது, உண்டு உமிழ்ந்தான் உலகம் உடனாயும். உண்டு உமிழ்ந்தான் உலகம் தன்னை ஒருத்தன். யாரு? திருமால். அண்டத்தமரர்களுக்கு தலைவனாயும் ஆதியாயும். அண்டத்து அமரர்களுக்கு தலைவனாய் ஆதியாய். கண்ட சதுமுகன் காரணன் தன்னோடும் பண்டி உலகம் படைக்கும் பொருளே அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுகிறாருங்க. ஒருத்தரை சொன்னார் திருமால், இன்னொருத்தர் பிரமன், இன்னொருத்தர் அண்டத்து அமரர்கள் தலைவனான ஆதி. தலைவனான ஆதி அவர். அது யாருன்னு கேட்டால் அவர் தான் உருத்திரன். சிவன் இல்லை, அமரர்களுக்கு தேவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய உத்திரன், உருத்திரன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி. இந்த ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி என்று சொல்லுகிறவர்கள் சிவபெருமானுடைய, இப்போ நமக்கு குருன்னு இருக்கிறவர், நாம் குருவாக இருக்கிறவரை எப்படி பாவிக்கணும்னா, அவரை சிவமாக பாவிக்கணுங்கிறது என்னன்னா, அவர் தான் ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி. கைலாயத்துக்கு அவர் தான் அதிபர், ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி. இப்ப அவர் ஆதின்னு சொல்லுகிறார், ஆதிசிவன் போல அப்படிங்கிறார். இந்த பாவனைன்னு இருக்கு பாருங்க, இந்த பாவனை வந்து ரொம்ப முக்கியம் நம்முடைய சைவத்தில். குருவை நீங்க ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தியா பாவிக்கிற பொழுது, அந்த ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி, அந்த மூர்த்தியின் மூலமாக சிவம் தன்னுடைய அருளை தருகிறது. ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி கூட இருக்கிறவங்க தான் இப்ப கீழே வராங்க நமக்கு. இப்ப சேக்கிடார் சொல்லுகிறார், கடைசியில் சுந்தரமூர்த்தி சாமி போய் சேர்றார். சுந்தரா நம்மிடை வந்தீர் சொல்றாரு கடைசியில் வெள்ளாணி செருக்கத்தில்.
அப்போ அவர்கிட்ட சொல்கிறார், சுவாமி வாசலில் சேரமான் பெருமாள் நாயனார் நிற்கிறாரு அப்படின்னு. இதெல்லாம் எங்கே நிகழ்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த கைலாயம் என்று சொல்லு. அது ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தியினுடைய உலகம். அது உண்மையிலேயே பதமுத்தின்னே பேர் அதுக்கு. பதமுத்தியை தாண்டி ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தியை தாண்டி வித்யேஸ்வரர், அனந்தேஸ்வரர், அவங்க தான் அசுத்தமாயா உலகத்தில் இருக்கிறவங்க. அங்கே தாண்டி அங்கே போனாலே கீழே வர முடியாது. இத்தனைக்கு அசுத்தமாயா உலகத்தில் இருக்கிறது அபரமுத்தின்னு பேர். இது பதமுத்தி, அது அபரமுத்தி. சுத்தமாயா புவனத்தில் போனால் பரமுத்தி. பரமுத்தி, அபரமுத்தி, பதமுத்தி. பரமுத்தி வேற, பதமுத்தி வேற. அபரமுத்திக்கு போனாலே கீழே வரமாட்டாங்க. பதமுத்தியில் இருக்கிறவங்க தான் நமக்கு வராங்க. திருஞான சம்பந்தர் திருத்துருத்திக்கு போனாரு. இந்த திருத்துருத்திக்கும் திருவேள்விக்குடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. திருவேள்விக்குடியில பகல்லாம் இருப்பாராம், ராத்திரி திருத்துருத்திக்கு வந்துருவாராம். திருவேள்விக்குடியில் இருக்கிற பொழுது கடும் துறவியா அவரு. யாரு? சிவபெருமான். ராத்திரி திருத்துருத்திக்கு வந்து குடும்பம் நடத்துறாராம். இதை கிண்டலான கிண்டல் அடிக்கிறார். யாரு? திருஞான சம்பந்தர். வேற ஒருத்தன் கிண்டல் அடிச்சா கூட பரவாயில்ல. யாரு கிண்டல் அடிக்கிறா? திருஞான சம்பந்தர் சொல்றார், என்னையா இது வேலைங்கிறார். அவர்கிட்ட போய், என்னையா வேலை இது? யார்? சிவபெருமான்கிட்ட போய். அங்க வேள்விக்குடியில் உட்கார்ந்து எல்லா யோகியருக்கும் எல்லா துறவிகளுக்கும் நீரே ஆசிரியராகவும் அமர்ந்து கடும் துறவு பூண்டவர் போல இருந்துட்டு ராத்திரி ஆனா என்ன சார் சாமியே இப்படியா? திருஞான சம்பந்தரே கேட்கிற. இதில் ஞான நிலைக்கு போனதுக்கு பிறகு இதை புரிந்து கொள்ளுகிற விதமே வேற. திருஞான சம்பந்தர் பாடுறாரு திருத்துருத்தி பாடல, துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய், துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய், நின் திருந்தடி மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். நின் திருந்தடி மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். வினை செய்தவனை இந்த உலகத்தில் கொண்டாந்து பிறக்கவை, என்ன எதுக்கு கொண்டாந்தேன்னு கேட்கிறார். எப்படி கேட்கிறார் பாருங்க திருஞான சம்பந்தர். நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்கு கொண்டாந்தேன்னு கேட்கிறார். என்னை ஏன் கொண்டு வந்தேன்னு கேட்கிறார் பாருங்க. அவருக்கு கோபம். என்னதுக்கு இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிற நீங்க? ஆனாலும் இறைவன் இட்ட கட்டளைங்கிறதுனால பணியாற்றுகிறார். அந்த திருத்துருத்திக்கு போனோன்னே சுவாமிக்கு தன்னை அறியாம ஒரு சீற்றம் வந்துடுது, ஒரு கோபம். என்ன என்னத்துக்கு கொண்டு வந்த நீ? எத்தனையோ பேர் இருக்கான், அவனை அனுப்ப வேண்டியது தானே. இப்போ சொல்றது இல்லை, நானே தான் கடைக்கு போகணுமா? அவனை அனுப்புனா என்னம்மா அந்த பையன் சின்னவன், என்னையே எப்போ பார்த்தாலும் கடைக்கு அனுப்புறீங்க? அடே அவன் படிச்சுட்டு இருக்கானா பாரு, என்ன படிக்கிறான்னு. அது மாதிரி சாமி சொல்லுகிறார், என்னை எதுக்கு இங்க கொண்டாந்து நீன்னு கேட்கிறார். நான் என்னைக்காவது உன்னுடைய திருவடியை மறந்தவனான்னு கேட்கிறார். நின் திருந்தடி மறக்குமாறிலாத என்னை, இவரே லேட்டா வந்திருப்பார் ஆபீஸ் விட்டு. சரி ஒரு 10 நிமிஷம் டிவியை பார்த்துட்டு படுக்கலான்ட்டு அவர் டிவியை போட்டா இந்த பையன் வடியில் வந்து உட்காந்துக்குவான். டேய் போடா போய் படுறான்னு. நான் முடியாது போ அப்படின்ட்டு படுத்துக்குவான். அப்போ அந்த அம்மா வந்து வம்பளத்துக்கு இழுக்கும், வணக்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கும். அப்போ சொல்ல விடு பேசாம விடு அப்படின்னு. என்னை மடியில் போட்டுட்டு அப்படி 2 தட்டு தட்டுவார் பாருங்க, இவன் தூங்கிடுவான். தூங்கினவுடனே நைஸாக கொண்டு போய் அந்த பெட்டில் அப்படியே மெதுவாக போட்டுட்டு
அதுக்கப்புறம் அந்த கதவை மெதுவாக சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிப்பேன். அவன் தூங்கினா தானே அவனை இப்படி ஏமாற்ற முடியும். அது மாதிரி ஏதோ அசந்த நேரத்தில் என்னை மயக்கம் பண்ணி இந்த பூமியில் கொண்டாந்து என்னை பிறக்க வச்ச நீ இன்னார். நின் திருந்தடி மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். அதுக்கு அவருக்கு கொஞ்சம் கோபம். அந்த கோபம்னு ஏன் சொல்ற அப்படின்னா, சுவாமியை அட்ரஸ் பண்ற விதத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் கூப்பிடுறத வச்சுக்கிட்டே எப்படி அவரு கோமா இருக்காரு. இப்போ மேலதிகாரி ஒருத்தர் இருந்தார், ஜெனரல் மேனேஜர், நான் பணிபுரிந்த அரசு அலுவலகத்தில். என்னையா எப்படியா இருக்க, வா 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 அப்படின்னு கூப்பிட்டாருன்னா ஜாலியாக இருக்காருன்னு அர்த்தம். என்னையா போயான்னு, ஹலோ மிஸ்டர் வாங்க அப்படின்னாருன்னா கோபமாக இருக்காருன்னு அர்த்தம். மரியாதை ஜாஸ்தி ஆச்சுன்னா ரொம்ப ஏதோ தப்பு நடத்திருக்கு, டோஸ் விட போகிற அர்த்தம். ஹலோ மிஸ்டர் வாங்க அப்படின்னாருன்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி போயா வயான்னு தான் பேசுவார். அது மாதிரி அட்ரஸ் பண்ணுற விதத்திலேயே நிகழ்ச்சி நடத்துகிறவர் ஒருத்தர் போய் பார்த்தா, ஐயா வருகிறவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் ஒரு காரியமாக வந்திருக்கேன், எனக்கும் வழங்கணும்னு தானே அர்த்தம். அது கூப்பிடுகிற முறையிலேயே அழைக்கிற முறையிலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரை பார்த்துட்டார். இந்த மண்டபத்தில் அந்த அம்மா மாலை தொடுத்து கொடுத்த நேரத்தில் அந்த அம்மாவை பார்த்துட்டார். பார்த்தா அந்த அம்மா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் பார்த்தார். டக்குன்னு சீலை அந்த திரைச்சீலையை அது போட்டுருச்சு. அந்த நேரத்தில் பார்த்தவருக்கு மனம் பகீர்னுச்சு. இந்த அம்மா பார்த்த உடனே மனம் எப்படி இருந்ததுன்னு சேக்கிடாருக்கு தான் எல்லாருடைய ஆவியிலும் பூந்து பார்க்குற சக்தி இருக்கு. அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னு எழுதுறார். இருவரால் இப்பிறவி எய்து வித்தார் ஒருத்தி பறவை மற்றவள் இவ்வளோ என மருண்டார்னார். மருட்சி வந்தது அவருக்குன்னார். அப்ப உடனே என்ன பண்ணாரு, சிவபெருமானை போய் பார்த்து கேட்கணும்னுட்டு நேராக வந்தார். சிவபெருமான்ட்ட வந்தார். சிவபெருமான் ஒற்றீச பெருமான் பார்க்குறான். இப்போதான் கும்பிட்டுட்டு போனால் திரும்ப வரானே, நிச்சயமா ஏதோ விவகாரம். வந்தவனே இவரு அவரை பார்த்து சிவபெருமானை பார்த்து சுவாமின்னு கூப்பிடணும். இப்படி கூப்பிடுகிறார். மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணி நீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். காதல் உலகத்தின் தலைவரே எப்படி இருக்கும் இவருக்கு? கூப்பிடுறதுலேயே ஏதோ பொடி வச்சு அது எப்படி கூப்பிட்டார்? மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணி நீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். அவர் கூப்பிடுறதுலேயே தான் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கேங்கிறது தெரிவிப்பது. இதுக்கு தமிழ்ல கருத்துடை அடைகொழி அணின்னே பேரு. இதுக்கு இப்போவும் இவரு திருஞான சம்பந்தர் இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது, நின் திருந்தடி மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு கட்டினாய். அப்ப இதை சொல்ல வருகிறவர் அவர் எப்படி கூப்பிடுறார்? துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய். பெரிய துறவின்னு சொல்லிக்கிட்டு துறவரம் பூண்டவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து வேள்விக்குடியில இருந்து விட்டு ராத்திரியான திருத்துருத்திக்கு வர ஆளே எப்படி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இவர் கோமா இருக்காருன்னு அர்த்தம். சாமிகிட்ட கேட்குறாரு, என்னை எதுக்கு இங்கே கொண்டு வந்த? உன் திருவடியை நான் மறந்தவனே இல்லை, இங்கே கொண்டு வந்து எதுக்கு மாட்டுற இந்த இடத்துல? அந்த உலக ஞாபகம் வந்துருச்சுன்னா இந்த இடம் நரகம் மாதிரி இருக்கும். வராத வரைக்கும் நம்ம சௌக்கியமா இருக்கிறோம். நமக்கு அதுவும் தெரியாது, இந்த இதுதான் போல இருக்கு சொர்க்கம்னு நினைச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறோம். தப்பித்தவரி அது தெரிஞ்சதுனாத்தான் இது எவ்வளவு பெரிய நரகத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆச்சேடம் ஐயா அரணே ஓன்னு கத்துறாரு. யாரு? மாணிக்கவாசகர். வெற்று விகார விடக்குடமின் உட்கிடப்ப ஆற்றேன், என்னால முடியாது. அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய். அப்ப இந்த எல்லா உலகங்களுக்கும் மேலாக வழங்கக்கூடிய
சிவபரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஆன்மாக்கள் படிநிலையிலே மேலே வருவதற்காக கீழே பல்வேறு பதவிகளை தோற்றுவித்து அந்த பதவிகளிலே உயர்ந்த புண்ணியம் செய்த ஆன்மாக்களை அதிகாரிகளாக நியமிக்கிறார். அதிகாரிகளாக நியமிக்க பெற்றவர்களை அதிகாரிகளாக நோக்காமல் அவர்களையே முழுமுதற் பொருளாக நோக்குகிற பொழுது வினைகள் கூடுகின்றன. இதைத்தான் நாம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யார் இந்த பிரமன், யார் இந்த திருமால், இவர்களுக்கு என்ன பணி, இவர்களை ஏன் இந்த பதவியில் நியமித்திருக்கிறான் என்கிற செய்தியை சொல்லுகிற பொழுது சுவாமி தெளிவா சொல்லுகிறார். உண்டு உலகம் உமிழ்ந்தான் உடனாயும் அண்டத்து அமரர்கள் தலைவனாம் ஆதியும் கண்டச் சதுமுகன் காரணன் தன்னோடும் பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. பொருள் பொருள் எது? பொருள்ங்கிறது எது? இது ஒண்ணுதான் பொருள், மித்தது எல்லாமே மருள் தான். இது ஒண்ணுதான் பொருள். அப்ப பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்ந்தால் அது மருள். அதனால் வருவது பிறப்பு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள், அதனால் வருவது பிறப்பு. எது பொருள்னு தெரிஞ்சுக்கணும். மஞ்சை பொழுந்த மதியம் சூடும் வானூர் பெருமானார் நஞ்சை கண்டத்தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். அது நன்மை பொருள். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். அது உண்மை பொருள், நன்மை பொருள், செம்பொருள், மெய்ப்பொருள். இதெல்லாம் சிவத்தை குறிக்கும். சிவனுக்கு இருக்கிற பேர் தான் அதெல்லாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். அதுதான் சிவம். இப்ப அந்த மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவம் இருக்க ஆட்சி செய்கிற பொழுது ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி வழியாக ஆட்சி. நல்ல கவனமாக ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் அதை தெளிவாக வாங்கி மனசில் ஏற்றிக்கணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ கவனமாக அந்த அந்த அத்தனை பின்னணிகளையும் சொல்லுகிறேன். ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி வழியாக நீங்கள் நல்ல கவனம் கேட்டீங்களா? ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி கைலாயத்தில் இருக்கிறவர், அவருக்கு மேலே இருக்கிறவர் வித்யேஸ்வரர், அனந்தேஸ்வரர், அசுத்தமாயா. அதுக்கு மேலே மகேஸ்வரர், அவர் தான் சுத்தமாயில் இருக்கிறவர். இந்த அனந்தேஸ்வரர் தான் அந்த அசுத்தமாயா உலகத்தையும் சுத்தமாயா உலகத்தையும் பிரிட்ஜு போடுறவர். ரெண்டு பக்கமும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு கையை நீட்டி இந்த ரெண்டு பக்கமும் தொட்டுட்டு இருக்கிறவர். அவரால் தான் கனெக்ஷனே. இந்த பக்கம் வந்தால் மகேஸ்வரர் வந்துடுவார் அடுத்தது. இந்த சுத்த வித்தைங்கிறது வித்யேஸ்வரர். இப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த மகேஸ்வரர் வந்துட்டாலே சுத்தமாயா போனோம். இவங்க எல்லாமே கீழே வரைக்கும், ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி வரைக்கும் கீழே இருக்கிற அத்தனை நிலையிலும் ஆன்மாக்கள் கீழே. அப்ப ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்திக்கு கீழே இருக்கிறவர் திருமால், திருமாலுக்கு கீழே இருக்கிறவர் பிரமன். இந்த திருமால் உலகம் உண்டு உமிழ்ந்தான். அவன் தானே உலகத்தை உண்டு திரும்ப உமிழ்ந்தான். அதனால வைணவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவன் உலகத்தை அவன்தான் படைக்கிறான், அவன்தான் ஒடுக்குகிறான், அவன்தான் மீள படைக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார். அதை எடுத்துக்கிறார் நம்ம சுவாமி. உலகம் உண்டு உமிழ்ந்தான், அது என்னன்னு கேட்டா ஒடுக்கி மீள படைத்தல். இப்ப வைணவர்கள் சொல்றது எங்க திருமால் தான் உலகத்தை ஒடுக்குவதும் உலகத்தை மீள படைப்பதும் திருமால் தான் என்று காட்டுவதற்குத்தான் திருமால் அந்த மண்ணை உண்டான் அப்படின்னு சொல்லுகிறார். அதை தெளிவாக சொல்லுகிறார் நம்ம சுவாமி. அப்படி இந்த உலகம் உண்டு உமிழ்கின்ற திருமால் இந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த நிலம் நீர் என்று சொல்லக்கூடிய இந்த புவனங்களுக்கு மட்டுமே தலைவனாக விளங்குகிறவன். அவனால் ஆகாசத்தில் ஒன்றும் பண்ண முடியாது.
அது சதாசிவருடைய ஏரியா. இது கீழே இந்த நிலையில. அப்ப இந்த உலகம் உண்டு உமிழ்ந்தான் என்று சொல்லக்கூடிய திருமாலையும் அண்டத்து அமரர்களுக்கு ஆதியாம் அது வந்தா ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி. ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி கீழே வரவங்க தான் அத்தனை தேவர்களும். அவங்க கீழே வரவர் தான் பிரம்மா, அவர் கீழே வரவர் தான் திருமாலை, அவரு கீழே வரவங்க தான் வாயு, வருணன், எல்லாம் சொல்லக்கூடிய யமன், அக்னி, அட்டதிக்கு பாலகர்கள், 33 தேவர்கள், அத்தனை பேரும் நிறைய போஸ்ட் இருக்குங்க. அத்தனை பேரும் கீழே வரார்கள். இந்திரனுக்கு கீழே தான் அத்தனை பேரும். இந்திரன் பிரம்மாவுக்கு கீழே, பிரம்மா திருமாலுக்கு கீழே. இத்தனை பேரையும் மேல் இருந்து வேலை வாங்குறவர் ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி. இதைத்தான் அதில் சொல்றார். அப்ப இந்த பொருள் என்று சொல்லக்கூடியது பண்டு இவ்வுலகம் படைக்கும் ஒரு பொருள். இது இது என்ன பண்ணுது? மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தியாக இருக்கிற அண்டத்து அமரர்களுக்கு தலைவனாக இருக்கிற அந்த ருத்ரமூர்த்தியையும், அதுக்கு மேலே உண்டு உலகம் உமிழ்கின்ற திருமாலையும், அதுக்கு கீழே கண்ட சதுமுகன். கண்டம்னு சொன்ன கீழேன்னு அர்த்தம். இவங்களுக்கு கீழே இருக்கிறவர்னு காட்டுறதுக்காக கண்டம்னு. இப்போ இது தலை, இதுக்கு பேரு இது என்னது? கண்டம் இல்லையா? இது கீழே. அகண்டம்னா அளவு படாதது, கண்டம்னா அளவு பட்டது, கீழே இருக்குன்னு அர்த்தம். அளவுக்கு உட்பட்டது கீழேன்னு அர்த்தம் கண்டம். அப்படி இது கீழே கண்டம். கண்ட சதுமுகன்னார். எல்லாத்துக்கும் இப்போ நம்ம சொன்ன இந்த 2 பேருக்கும், ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்திக்கும் மேலே சொல்ல உலகம் உண்டு உமிழ்ந்தான்னு சொல்லக்கூடிய 2 பேருக்கும் கீழே இருக்கிறவர் சதுமுகன் காட்டுறதுக்காக கண்ட சதுமுகன்னார். சதுமுகனா 4 முகங்களை உடையவன். கண்ட சதுமுகன்னா இவங்க இருவருக்கும் கீழே இருக்கிற இந்த பிரம்மா. அப்போ மேலே இருக்கிற ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி, கீழே திருமால், அவருக்கு கீழே, ஏன்னா அவர் ஆதின்னாரு, இவருக்கு கீழே இருக்கிறவர் திருமால், திருமாலுக்கு கீழே பிரம்மன். இந்த மூவரையும் கொண்டு அந்த மூவரையும் அந்த பதவியிலே நியமித்து பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே பரமசிவம், பரசிவம், அந்த ஆதிசிவமாக இருக்கிறது. இந்த மூவரையும் அவரவர்கள் தொழிலிலே அமர்த்தி உயர்ந்த புண்ணியம் செய்த ஆன்மாக்களை இந்த திருமால் என்கிற நிலையிலேயும், பிரமன் என்கிற நிலையிலேயும், உருத்திரன் என்கிற நிலைமையிலேயும் இவர்களை எல்லாம் அந்தந்த பதவியிலே அமர்த்தி இந்த தொழில்களை அவர்கள் செய்யுமாறு செய்தது பொருள், செம்பொருள், நன்மை பொருள், உண்மை பொருள், மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய சிவம். இப்போ நமக்கு ஒரு என்ன கேள்வி வருதுன்னா, எங்களுக்கு எந்த கேள்வி இல்லை சார், நீங்கள் சொன்னால் சரி அவ்வளோதான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னா, அதெல்லாம் சரிங்க ஐயா, இவங்கெல்லாம் நாம் என்ன, நம்மளை ஆட்சி செய்கிறவர்கள், நம்மளை ஆட்சி செய்கிறவர்கள்னா நம்மளுடைய வினைப்பயனுக்கு தகுந்தவாறு நமக்கு செய்கிறவர்கள். நல்லது செஞ்சால் நல்லது வருது, கெட்டது செஞ்சால் கெட்டது வருது, எப்படி சேனலைஸ் ஆகுது? இது எல்லாத்தையும் ஆட்சி செய்கிற முறையில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ள எக்ஸிக்யூட்டிங் பவர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படிங்கிற நிலையில் இவர்களை எல்லாம் அமர்த்தி இருக்கிறார். இப்போ நமக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பே கிடையாதா? இதுதான் ஒரு கேள்வி. இந்த கீழே இருக்கிற இத்தனை பேரும் இவங்களை நம்ம ஆட்சி செய்கிறாங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைவனாக விடக்கூடிய இந்த பராசிவன், பராபரசிவம், அதுதானே இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து, அதுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதா அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. இந்த ஆட்சி முறையில் இவர்கள் அத்தனை பேரும் இருந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற இவர்கள் நாம் செய்கிற நன்மை தீமைகளை நமக்கு வழங்கியும், நமக்கு தகுந்த உடல்களை கொடுத்தோம், நமக்கு உலக முறையிலே நமக்கு இந்த உலகத்தை பராமரித்தோம், மழை பொழிந்தும் வெயில் அடித்து இந்த காலநிலைகளை நாம் எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இத்தனையும் ஆட்சி செய்கிறவர்கள் சிவபெருமானால் அதிர்ஷ்டிக்க பெற்ற இந்த ஆட்சியாளர்கள் தான். சரி, ஓகே. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எனக்கும் சிவத்துக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரே ஒரு அந்த கேள்விக்குரிய ஒரே ஒரு பதில். என்னன்னு கேட்டால், இத்தனையும் நம்முடைய வினைகளுக்கு தகுந்தவாறு இவர்கள் பலனளித்து நம்முடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, நாம் சிவனை நினைந்து உள்கி சிவனையே நினைந்து வழிபடுகிற பொழுது
அதற்குரிய சிவானந்த தேனையும் சிவானந்த அனுபவத்தையும் சிவானந்தத்தையும் வழங்குவது மட்டும் அந்த சிவம் ஆன்மாவுக்கு நேரடியாக செய்து வருகிறது. அது ஒண்ணுதான். அது நேரம் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அது ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தியாலும் கொடுக்க முடியாது, திருமாலாலையும் கொடுக்க முடியாது, பிரமனாலையும் கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய இன்பங்களை தருவதற்கு இத்தனை ஆட்சியாளர்களாலும் முடியும். என் நாவுக்கு ஒன்று சுவையாக தர வேண்டும் என்று சொன்னால் அது இந்த ஆட்சியாளர்கள் ஒருத்தர் நல்ல நாவுக்கு சுவையான உணவை படைத்து எனக்கு தந்துட முடியும். நல்ல பழம் கொடுத்துட முடியும். அந்த பழத்தை எடுத்து நான் உண்டான நாவுக்கு சுவை வந்து விடும். என்னுடைய கண்ணுக்கு அற்புதமான காட்சியை வழங்கிவிட முடியும். என்னுடைய நாசிக்கு மிகச்சிறந்த நறுமணத்தை நல்ல மலர்கள் மூலமாகவோ இயற்கை மனத்தின் மூலமாக ஊட்டிவிட முடியும். ஆனால் உயிருக்கு உயிராக இருந்து உயிர் ஒரு அனுபவம் விளையும் பாருங்க, சிவானந்தம். அது சொல்ல தெரியாது உயிருக்கு. அது எப்படி இருந்ததுன்னு அதுக்கு சொல்ல தெரியாது. அதுக்கு அனுபவிக்க தான் தெரியுமே தவிர இது எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு அதுக்கு தெரியாது. அந்த சிவானந்த அனுபவத்தை விளைவிப்பதற்கு சிவன் ஒருவனே உரியன். அந்த ஒரு நிலையில மட்டும்தான் சிவம் நேரடி தொடர்பு. அப்ப பெரும்பாலான ஆன்மாக்களோடு அது நேரடி தொடர்பு உண்டா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். யார் எந்த ஆன்மா அந்த ஆனந்தத்திற்காக அலைகிறதோ, அந்த இன்பத்திற்காக அலைகிறதோ, அதையே வேண்டும் என்று கேட்கிறதோ, அவங்களோட அவர் நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறார். எல்லாரையும் பைபாஸ் பண்ணி நேரடியாக வருவார். அப்படி வருகிற பொழுது அது உணர்ந்து 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 அது அனுபவிக்கிற நிலையிலே தான் விளங்குவாரே தவிர கண்களினாலே விளங்கிக் கொள்ளுகிறது போலவோ, காதினாலே விளங்கிக் கொள்ளுகிறது போலவோ, மெய்யினாலே உணர்ந்து கொள்ளுகிறது போலவோ வராமல் உயிரினால் உணர்ந்து கொள்ளுகிறது போல, அதுதான் அந்த உணர்வு நிலையில இருப்பது தான் சிவானந்தம். அதனால தான் இத்தனை தூரம் படித்து வந்த அந்த நால்வருக்கும் அந்த மோன சமர, அதனால தான் நம்முடைய சமயத்திற்கு பேரே மோன சமரசம். இதுக்கு சைவத்துக்கு பேர், இந்த சித்தாந்த சைவத்துக்கு பேரே சமயம் இல்லை, சமயாதீதம். இதுக்கு பேர் மோன சமரசம். மோன சமரசம்னா மொழியை தாண்டி, மொழி இருந்தாலே பேதம் வந்துடும். இந்த மொழியையும் தாண்டி போய் இந்த மொழியினாலே பெற்ற அந்த நிலையில நின்று மொழியை தாண்டி மோனத்தில் நின்று மோன சமரசத்தில் நிற்கிற பொழுது விளைவதற்கு பாரு. அதனால தான் இந்த 4 பேரும் வந்தாங்க சிவபெருமான்ட்ட. உள்ளார் நுழையும் போது நந்தி உள்ள விட மாட்டேன், ஜனகாதி முனிவர் 4 வரையும். அப்புறமா நந்தி போய் சொன்னார், சுவாமி ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க, உள்ள விடுறதா வேணாமா? யார் அந்த 4 பேர் அப்படின்னு லிஸ்ட் போட்டார். சனகர், சனாதனர், சனந்தனர், சனற்குமாரர் 4 பேர் வந்திருக்கிறாங்க, உள்ள விடுன்ட்டார். உள்ள விடுன்னு சொன்ன உடனே 4 பேரையும் விட்ட பிறகு நந்திக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், இனிமே யாரையும் உள்ள விடாது அப்படின்னு. இந்த 4 பேரும் வந்தார்கள். 4 பேரும் வந்த உடனே பார்த்து கேட்கிறார், என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார். அந்த 4 பேரும் சொல்லு, சுவாமி நாங்கள் வேதங்கள் எல்லாம் படித்தோம். எல்லா வேதங்களையும் படிச்சாச்சா? எல்லாம் விட்டாச்சு. ஒரு சிலபஸில் இது அது விடலை சுவாமி, எல்லாத்தையும் கிக் அண்ட் கார்னர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேதம் படித்தோம், அப்புறம் ஆகமங்கள் எல்லாம் அத்துப்படி, அப்புறம் உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் உரு போட்டோம். ரொம்ப பிரமாதம் சாமி. நாங்கள் படிக்காத நூல் இல்லை, ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்சிக்காத விஷயங்கள் இல்லை, ரொம்ப சந்தோஷம். நெட்டு ரிசல்ட் என்ன? நெட்டு ரிசல்ட் குழப்பம். எல்லாம் படித்தோம், பிஞ்சிறது குழப்பம்னாங்க. ஒன்றுமே புரியல சாமி, மண்டை குழம்பி நிற்கிறோம். மண்டைக்கு முன்னால எல்லாமா ஒன்னொன்னா ஓடுது, எல்லாம் ஓடுது. இதெல்லாம் எப்போ நிற்கும்னே தெரியல. ஏன்டா படித்தோங்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். அதனால தான் சொன்னேன், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். சிவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே முறை மோனத்தில் தான். அதான் மோன சமரசம்னாரு. அதை காட்டுறதுக்கு தானே இப்படி பிடிச்சார். அதை பிடிச்சு கொண்டு வந்து இப்படி சேர்த்தார். இந்த சிற நிறைய அனந்த கோடி உரத்தில் சீர்கொள் கரதலத்தில் ஒன்று சேர்த்தி மோனம் இருத்தி, கந்தபுராணத்தில் வருது. எண்ணிறந்த தலைகளை மாலையாக அணிந்திருக்கிறாராம் சிற நிறையினர். எண்ணிறந்த தலைகள் அத்தனையும் திருமாலோடு பிரம்மனோடு இருந்து கற்பகம். எத்தனையோ காலங்கள் கழிந்து விட்டன. ஆன்மாக்கள் அந்த காலங்களை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை காட்டுவதற்காக அணிந்திருக்கிறார்.
சிறநிறை அனந்த கோடி உரத்தில் மார்பில் ஏன வெள்ளயிறு ஆமை, அங்க பன்றி கொம்பு இருக்கான், ஆமை ஓடு இருக்குதான். ஏன்? திருமாலுக்கும் ஆணவம் இருந்திருக்கு, அத்தையும் தட்டி போட்டு தான் போட்டிருக்காரு. ஒன்று சேர்த்தி மோனத்தில் இருத்தி யோகு செய்வாரின் உற்றான் அப்படின்னார். அப்ப இந்த பேரானந்தமாகக்கூடிய சிவானந்தத்தை விளைவிக்கக்கூடிய பொருள் அது ஒன்று தான். ஆனால் திருமால், பிரமன், உருத்திரன் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவரால் நம்முடைய பெரும்பொருளால், உண்மை பொருளால், நன்மை பொருளால், மெய்ப்பொருளால் அந்தந்த பதவியிலே அமர்த்த பெற்றவர்களாக சிவபெருமானிடமிருந்து அந்த ஆக்ஞையை பெற்று அதிலிருந்து சிறிதும் வழுவாது அதை அப்படியே நிறைவேற்றுகிற அதிகாரிகளாக விளங்குகிறார்கள் அவர்கள். நாம தான் கீழே சண்டை போட்டுட்டு இருக்கோம். அவங்க பெரிய, அவங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் யார் நமக்கு மேலன்ட்டு. அதை இங்கே சுவாமி சொல்லுகிறார். இந்த மூவரில் யார் பெரியவருங்கிற குழப்பமே வேணாம். இந்த மூவருக்கும் மேலே ஒருத்தர் இருக்கார். ரெண்டு பேரும் சமயத்தில் மண்டை குழம்பி போய் ரெண்டு பேரும் சண்டை போட்ட சமாச்சாரம் உங்களுக்கு தெரியும். யாரு? திருமாலும் பெருமாளும். அப்ப கடங்கள் இந்த சுவாமி ரொம்ப தெளிவாகவும் அடுத்த பாடலில் சொல்லுகிறார். காரணன் அன்பில் கலந்தெங்கும் நின்றான், நாரணன் என்றும் நடுவுடலாய் நிற்கும் பாரணல் அன்பில் பதம் செய்யும் நான்முகன் ஆரணமாய் உலகமாய் நின்றானே. ரொம்ப தெளிவா பேசுகிறார். அப்ப இவர்கள்லாம் எங்கெங்க நம்ம கிட்ட விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர்களுடைய ஆட்சி முறை நம்முடைய உடம்பிலேயே விளங்குகிறது என்று சொல்ல ஆரம்பித்து நம்முடைய இந்த தேகத்தை பற்றி தெளிவுபடுத்துகிறார். நமக்கு கண்ணாலே காணுகிற தேகமாக இந்த தூல தேகம் விளங்கினாலும் இந்த தூல தேகத்திற்குள்ளே 5 தேகங்கள் தூல தேகத்தையும் சேர்த்து விளங்குகிறது. அந்த தூல தேகத்திற்கு உள்ளாக விளங்குவது அந்த இது பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடிய ஒன்றும், அதற்குள்ளே மனோமய கோஷம் என்றும், அதற்குள்ளே விஞ்ஞானமய கோஷம் என்றும், அதற்கும் உள்ளாக ஆனந்தமய கோஷம் என்றும். அந்த கோஷம் இருக்கு பாருங்க, அந்த ஆனந்தமய கோஷம், அது ஆனந்தப்படணும். அப்பதான் நம்ம உண்மையான ஆனந்தம் அடைஞ்சணும். இந்த கோஷத்துல இந்த தூள உடம்பாக இருக்கக்கூடிய இதுல பெற ஆனந்தம்லாம் நிரந்தரம் இல்லை. இதுல ஆனந்தம் கிடைக்குது, ஆனா அந்த ஆனந்தம்லாம் நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் ஷார்ட் லீவ்டா இருக்குது இல்லையா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு சமைச்ச அந்த பால் பாதாம், அது பாதாம் அல்வாவா, அது எவ்வளவோ கஷ்டப்பட்டு சமைச்ச பாதாம் அல்வா, அதை நாக்கில் வச்சவொடனே எவ்வளோ ஆனந்தமா இருக்கு இல்லையா? ஆனால் அந்த பாதாம் அல்வா நாக்கில், இந்த நுனி நாக்கிலேருந்து அடி நாக்கு வரைக்கும் ஒரு 3 சென்டிமீட்டர் டிராவல் பண்ணுற வரைக்கும் தான் அந்த ஆனந்தம். அது டிராவல் பண்ணி தொண்டையில் இறங்கினவொன்னே அதுக்கு பாதாம் அல்வான்னா பேர், அட்ரஸே மாறி போச்சு அதுக்கு. ஆனால் இவ்வளவு ஷார்ட் லிவ்டாக இருக்குது அந்த ஆனந்தம், அவ்வளோதான் ஆனந்தம், அதுக்கு மேலே கிடையாது. அது எல்லா இன்பமும் அப்படி விளங்குகிறது, இந்த உடம்பில் அனுபவிக்கிறது. இதுக்கு கொஞ்சம் உள்ளே போய் உள்ளே இருக்கிறது தான் இந்த பிராணமய கோஷம், அதில் சில ஆனந்தம் கிடைக்குது. அதையும் தாண்டி போய் உள்ள மனோமய கோஷம், மனசுக்கு ஒரு ஆனந்தம், மனதிலே பெறுகிற ஆனந்தம், உடம்பிலே பெறுகிற ஆனந்தம் ஒன்று உண்டு, மனசில் பெறுகிற ஆனந்தம் ஒன்று உண்டு. அதையும் தாண்டி போய் விஞ்ஞானமய கோஷம், அதையும் தாண்டி ஆனந்தமய கோஷம். அதில் பெறுகின்ற ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம். அந்த இடத்துல ஆனந்த நிலையாக விளங்குவது சிவம் விளங்குவதனாலே அவனுக்கு உத்தர கோஷமங்கைன்னு பேர். அதான் உத்தர கோஷம். உள்ளத்தை உத்தரம்னா மேலேன்னு அர்த்தம் இல்லையா? உத்தரம்னா மேலான கோஷம், அதுதான் மேலே உள்ள இருக்குதே தவிர முதல்ல ஸ்டார்டிங் அதுதான், அப்படிதான் வரணும். அதுதான் மேலானது. அடியில் இருக்குங்கிறதுனால அது கீழே இருந்துன்னு சொல்லிடலாமா? மேலையெல்லாம் இலை இருக்குது, தலை இருக்குது, அடியில் தான் கடலை இருக்குது. கீழே இருக்கு மண்ணில் இருக்கிறது கடலை, மேலே இருக்கிறது இலை. எதுங்க ரொம்ப பெருமை? இலையா? கடலை மண்ணுக்குள்ள, அதுதான் ஆனந்தமய கோஷம். அங்கே இருக்குது.
ஆனந்தமய கோஷத்தை நம்மகிட்ட இந்த தத்துவங்கள், நம்முடைய தத்துவங்கள் இப்போ பார்த்தோமே, ஒரு 31 தத்துவம், 5 நமக்கு இல்லை, 30. இந்த 31 தத்துவமும் இந்த 5 உடம்புல எப்படி இருக்கு, அந்த ஆனந்தத்தை பெறுவது எது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் சொல்லுகிறார். அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால நாம் அடுத்த வகுப்பில் அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். 2 பாடல்கள். சர்வ சிருஷ்டி ரொம்ப முக்கியமான பகுதி. மித்தது கொஞ்சம் வேகமாக போகலாம். சர்வ சிருஷ்டிங்கிறது சிவத்தினுடைய முழுமுதற் தன்மை, அதுவே முழுமையாக இருந்து செய்கிறது. அப்போ இவரே நமக்கு ராஜாங்க அதிகாரியாகவும் அரசனாகவும் ராஜராஜனாகவும் மகாராஜனாகவும் விளங்குவது மகாதேவன். அதனால தான் மகாதேவன் பேர். சிவன் ஒருவனுக்குத்தான். அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய பெரிய அன்புக்குரியவர்கள் நீங்கள்லாம் உங்களை மாதிரி புண்ணியம் செய்தவங்க கூட எங்கே பார்க்குறது? உங்களை பார்த்தாலே போதும். இந்த வினைகள்லாம் எல்லா வினைகளும் ஓடி போயிடும். அப்படிப்பட்ட புண்ணிய சீலர்கள் நீங்கள்லாம். உங்களுடைய அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். 5 எழுத்து ஓதணும்னு காட்டிட்டார். இப்படி 5 காட்டி சொல்லிட்டார். 5 எழுத்து ஓதுவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான விழியிலே பங்கு பெற்ற நீங்கள் அத்தனை பேரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சிவபெருமானுடைய பெருந்துணை உடையவர்களாக விளங்குகிற காரணத்தினாலே எந்த தீங்கும் உங்களை நெருங்காது, எந்த தீமையும் உங்களை நெருங்காது. எல்லா நலனும் உடையவர்களாக நீங்கள் வாழ்விலே சிறக்க